ஸோ அத்தனை பேருக்கும் நாங்கள் கருத்து சீட்டு வாங்கி அவருடைய கருத்தை பிரதிபலிக்கின்றேன். நான் அவர்கள் சொல்கிறாங்க மாற்றம் தேவை, என்டிஏக்கு இந்த தரம் ஆதரிப்போம். இந்த தரம் நீங்க சொல்றபடி உங்க பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த பிராமின்ஸ் கேட்பாங்கன்னு நம்புறீங்களா நீங்க? ஒரு கட்சி ஆதரிக்கணும், அந்த கட்சி கொள்கையை பார்க்க வேண்டாமா? நாங்கள் அடிப்படையான ஒரு கொள்கை இது இருக்கணும்ல. நாம் தமிழர் கட்சி சீமான் மதிக்கிறோம் அவரை. அதே சமயம் தமிழுக்கு அவர் செய்த தொண்டை பத்தி அவ்வளவு பேசுறாரு. சோ அவருக்கு நீங்க நன்றியுணர்ச்சி எடுக்க வேண்டாமா? அவர் இன்னைக்கு மாறிட்டார். அவர் எதற்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியும். தாமராஸ் வந்ததுக்கு அப்புறமே இந்த பிராமண துவேஷம் வெறும் கோஷமாக தான் இருக்கு. தெருவில் தலை காட்ட முடியாது பிராமண தேசம். அதை தாமராஸ் முறியடித்துள்ளது. அது உங்களால வந்ததா, பிஜேபியால வந்ததா? பிஜேபியால வரல, தாமராஸால வந்தது. பிஜேபிக்கே கெட்ட பேர் ஆரம்பத்தில் இவங்க கொடுத்தாங்க, பிராமின் ஜனதா பார்ட்டின்னு கொடுப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் பேர். பட் இப்போ கூட தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தான் தலைமை தாங்குது, பிஜேபி தலைமை தாங்குற கூட்டணிக்கு. நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க, அது உங்களுடைய இஷ்டம். பட் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க ஏதாவது அஜெண்டா அவனுக்கு கொடுத்தீங்களா? சரி, விஜய் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? அது நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சரியல்ல, முறையல்ல. நீங்க எடப்பாடிட்டு பயப்பட பொதுவாக பேசணும். 2 அணிக்கும் போட்டி கடுமையாக தான் இருக்கும். அதெல்லாம் யாருமே கேக் வாக்கெல்லாம் சொல்ல முடியாது. கடுமையான போட்டி இருக்கும். இன்னும் எங்களுடைய கணிப்புப்படி என்டிஏ கூட்டணி எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. நடைபெற உள்ள தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக தமிழ்நாடு பிராமண சங்கம் அறிவித்துள்ளது. இது பற்றி பேசுவதற்காக அதன் மாநில தலைவர் திரு நாராயணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துருவோம். வந்துருங்க. எந்த அடிப்படையில் என்டிஏ கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக உங்கள் பிராமண சங்கம் அறிவிக்கிறது? 1989ஆம் ஆண்டு தேர்தலிலிருந்து நாங்கள் பிராமண வாக்கு வங்கி உருவாக்குற ஒரு பணியில் இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்போம். நாங்கள் எல்லா கட்சியையும் மதிக்கிறோம், எல்லா தலைவரையும் மதிக்கின்றோம். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் உண்டு. பாட்டில் அடிச்சா, கல் அடிச்சா பாப்பாத்தி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்ட காலமெல்லாம் உண்டு. அதை முறியெடுத்த பெருமை தாமராஸ்க்கு தான் உண்டு. இன்றைக்கு இந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு வாக்கு போடுவோங்கிறத சொல்லி நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். அந்த 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 அது அந்த அந்த நிலைப்பாடு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நாங்கள் பல விஷயங்களை மனதில் கொண்டு எங்களுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கலந்து ஆலோசித்து இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வருவது நல்லது அப்படின்னு பொதுவான அபிப்பிராயம் எங்களுடைய பொதுக்குழுவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம். ஒரு ஆட்சி மாற்றம் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு விஜய் போகலாம். பல காரணங்கள் இருக்குது. ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாற்றுக் கட்சியாக எந்த கட்சி இருக்கு, அதை பரிசீலிக்க வேண்டியிருக்கு. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல்னு வந்தாலே அது போட்டி தான். அப்போது பல பல பரிமாணங்கள் இருக்குது. அதில் நம்ம எல்லாத்தையுமே அதை ஆராய்ந்து முடிவெடுக்கிறோம் நம்ம. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், பிராமண துவேஷ பிரச்சாரம் மீண்டும் தலையெடுத்தது. அதை ஆளும் கட்சி அதை தடுத்து நிறுத்தலை. சரி, அந்த வருத்தம் எங்களுக்கு திமுக மீது உண்டு. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அதை பற்றி. சரி, அதோடு மட்டுமே இல்லாமல் பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி இந்த போதை மருந்து, இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் நமக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஆளும் கட்சிக்கும் மக்களுக்கு அவதியும் உருவாக்கி எடுத்ததில்லை. அதெல்லாம் மனதில் கொண்டு மாற்றி யாரும் நாங்கள் சிந்திச்சு பார்க்குற பொழுது இந்த அஇஅதிமுக என்டிஏ கூட ஆதரிப்போம் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். நீங்கள் சொல்கிற போதை கலாச்சாரம் அல்லது மது இதெல்லாம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு இல்லையா? அதிமுக காலத்துலையும் இதே தான் இருந்திருக்கு. இருந்ததுலே நான் உண்மையை பேசுகிறேன். இருந்தது உண்மை. மிக அதிகமானது இப்போ சமீபத்தில். அதுதான் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு அவதி உருவாக்கியது. அதனால அதையும் ஒரு மனதில் கொண்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. இந்த அரசில் போய் நாங்கள் கேட்டோம், முற்பட்டோர் நினைந்தோருக்கு பூரமன் இந்த ஃபார்வேர்டுக்கு நலவாரியம் எங்கன்னு கேட்டோம். இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் எங்களுக்கு கிரீவன்ஸ். போன பீரியடில் கேட்டிங்களா? போன பீரியடில் நாங்கள் 10% EWS கேட்டோம். அப்போ அவங்களும் கொடுக்கல, இவங்களும் கொடுக்கல. சரி, ஆமாம். வரும் காலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு 2 கட்சிக்காரங்களும் இதே வேலை தானே செய்கிறாங்க. இருக்கட்டும்,
இருக்கட்டும், சரி. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ அவர்கள் வந்து பார்ப்பனர் திட்டுறாங்க, இவங்க திட்ட மாட்டேங்கிறாங்க. அது மட்டுமே ஒரு காரணமா இருக்க முடியுமா? திமுகவினர் வந்து அந்த மாதிரி திட்டுறதாக நான் பார்க்கல. திட்டுறவங்களை அவங்க ஆதரிக்கிறாங்களே ஒழிய அவங்க யாரும் திமுக முக்கியஸ்தர் இல்லாத மாதிரி அது மட்டுமே ஒரு கட்சியை ஆதரிக்க போதுமான காரணம் இல்ல. காரணம் இல்லையே, அந்த மாதிரி காரணம் நான் சொல்லலையே. பின்ன அந்த மாதிரி காரணம் கிடையாது. பல காரணங்கள், விலைவாசி ஏற்றம் எல்லாமே தான். இப்போ எல்லா விஷயத்தையும் மனசுல கொண்டு பொதுக்குழுல ஒப்பீனியன் கேட்கணும். நாங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம். நாங்கள் தாமராஸ் உங்க பொதுக்குழுல எவ்வளவு உறுப்பினர்? 3500 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பொது உறுப்பினர்கள். ஸோ அத்தனை பேருக்கும் நாங்கள் கருத்து சீட்டு வாங்கி அவருடைய கருத்தை பிரதிபலிக்கின்றேன். நான் அவர்கள் சொல்றாங்க மாற்றம் தேவை, என்டிஏக்கு இந்த தரம் ஆதரிப்போம். இந்த தரம் நத்திங் இஸ் பர்மனன்ட். திமுக வந்து பிராமண வேட்பாளர்கள் யாரையுமே போடல. அது புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஜெயலலிதா காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து அங்கங்க ஒரு சில பிராமண வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். என்ன, ஸ்ரீரங்கத்து மாதிரி சில ஊர்களில், மயிலாப்பூர்ல, நம்ம கும்பகோணம் ராமநாதன் எல்லாம் நிறுத்தினாங்க. இப்ப சுத்தமா நட்ராஜ் வழக்கமா நட்ராஜா நிறுத்துவாங்க, ஐபிஎஸ் நட்ராஜ் மயிலாப்பூர் நிறுத்துவாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல 35 வருஷம் அதிமுக ஆரம்பிச்சு 35 வருஷத்துல இந்த முறை யாரையுமே நிறுத்தல. ஔவையார் சொன்னபடி மதியாதார தலைவாசல் மிதியாதேங்கிறாங்க நன்னெறியில. நீங்க வந்து அந்த மதியாதார தலைவாசல் மிதியாதேன்னு சொல்றத புரிஞ்சுக்காம அந்த மதியாதாருக்கு நீங்க இலை போடுறீங்க. மதியாதார்னு சொல்ல முடியாது. அது வந்து ஏற்றுக்கொள்ள நான் அதை ஆட்சேபிக்க, அது இங்க பொருத்தமான கண்டுக்கலே அந்த மாதிரி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பண்ண முடியாது. இந்த சாதிக்கு சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது அந்த கட்சியினுடைய உரிமை. அது ஏன்னா அதுல ஒரு தேர்தல்னா பல பரிமாணங்கள் இருக்கு சார். இதில் பல சமூகத்துக்கு அவங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது நிறைய பாப்புலேஷன் உள்ள சமூகத்துக்கு கொடுக்கணும். அவங்க அதெல்லாம் அவங்க கணக்கு போட்டு பண்ணுவாங்க. அதனால எவ்ரி டைம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதோ சண்டை போடுறதோ எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு உங்க பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? நாங்கள் எங்களுடைய 40 லட்சம் வாக்கள் இருக்கோம். நாங்கள் 45 lakh voters இருக்கோம். பர்சன்டேஜ் பற்றி பார்த்தா 4% 3% இருக்காங்களா? மேலே புரிஞ்சுக்கோ. உன்னோட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சமயத்தில் எங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்தால் கூட எங்களுடைய முடிவை பார்த்து இதர சமூகத்தில் பலரும் வாக்களிக்கின்ற ஒரு ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. உங்க சமூகம் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அண்ட் ட்ரெண்ட் செட்டர்ஸ். அந்த வகையில் அந்த அடிஷனல் 9% வாக்கு நாங்கள் இந்த பிரதிபலிப்போம்னு நாங்கள் நம்புறோம். இந்த உங்களுக்கு மட்டும் எவ்வளவு? எங்களுக்கு மட்டும் 5 இருக்குங்கிறீங்க. 3 நான் ஒரு அது வந்து சும்மா நேரேட்டிவ். அது 3% பீப்புள் அப்படி நேரேட்டிவ் டெவலப் பண்ணது, சில திராவிடியன் எலிமெண்ட் பண்ணது. அது கரெக்ட் இல்லை. நாங்கள் சர்வே வச்சிருக்கோம். உங்களுடைய வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி 6 பேரை களத்தில் இறக்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன, விஜய் கட்சி கூட 2 பேரை இறக்கியிருக்கு, ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்லையும். நாம் தமிழர் 6 பேரை இருக்கிறாங்க. நீங்க நியாயப்படி பார்த்தா நாம் தமிழர்லாம் ஆதரிச்சிருக்கணும். சார், ஒரு கட்சி ஆதரிக்கணும், அந்த கட்சி கொள்கையை பார்க்க வேண்டாமா? நாங்கள் அடிப்படையான ஒரு கொள்கை இருக்கணும். இல்லை, நாம் தமிழர் கட்சி சீமான் மதிக்கிறோம் அவரை. அதே சமயம் சில கொள்கைகள் ஏற்புடையதல்ல. என்னென்றால் மதபேதம், ஜாதி பேதம், மொழி பேதம், ஜியோகிராபிக்கல் டிஃபர், இதெல்லாம் வந்து பெருசு பண்ணக்கூடிய அந்த அணுகுமுறைகள் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. நாங்கள் வந்து நேஷனலிஸ்ட், நாங்கள் தேசியவாதிகள். அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. அதனால நாங்கள் நாம் தமிழர் ஆதரிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை நாங்கள் பாராட்டுறோம். அதே மாதிரி ஒரு வாக்கு போட எங்களுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. இப்போ அது விவேகமான செயலாக இருக்கா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை, பிராமணர் அல்லாத ஒரு தலைவர் வந்து உங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் காட்டும் போது அதை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னா, அது சலுகை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை அவர் தன்னுடைய கால்குலேஷனில் அவர் போட்டிருக்கிறது. அது அவருடைய ஒரு கணிப்பு. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதல்ல. சீமான் வந்து கொஞ்ச காலம் முன்பு வரை பெரியாரை ஆதரித்து தான் பேசியிருந்தார். ஆனால் சமீப காலமா எனக்கு தெரிஞ்ச 1.5 வருஷமாவே பெரியாரை தாக்குவதும் பிராமணர்களை ஆதரித்து பேசுவதும், எத்தனை பிராமணர்கள் இலக்கியத்திலும் சரி, அரசியலிலும் சரி, பண்டைய அரசியலும் சரி, எவ்வளோ பேர் வந்து முக்கியமான இடத்தை வகிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் திராவிட கட்சிகள் திட்டமிட்டு மறைத்துள்ளது. இலக்கியத்திலையும் சரி, எல்லாத்திலையும் சரி மறைத்துள்ளது சொல்லி அது லிஸ்ட் போட்டு சொல்றாரு. சொல்லி அவ்வளவு ஆவேசமா பேசுறாரு. உங்களை விட அவர் வந்து உங்களுடைய சாதியில உள்ள தலைவர்களை பற்றியும் இலக்கியவாதிகளை பற்றியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா தமிழுக்கு அவர் செய்த தொண்டை பத்தி அவ்வளோ பேசுறாரு. ஸோ அவருக்கு நீங்க நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டாமா? அவர் இன்னைக்கு மாறிட்டார். அவர் எதற்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் தமிழை தூக்கி பிடிக்கிறாரு, மற்ற மொழியை தாக்குறாரு, தெலுங்கர் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, நாங்கள் அப்படி பார்க்கறது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில எல்லா மொழியாளர்களும் பங்கு இருக்குதுல.
இந்த தமிழ்நாடுடைய வளர்ச்சி எடுத்துங்க நீங்கள், எல்லா மொழியை சார்ந்த தலைவரும் இங்கே பணியாற்றியிருக்காங்க, சேவையாற்றியிருக்காங்க. அதனால அந்த அணுகுமுறை எங்களுக்கு ஏற்புடையதல்ல. பெரியார் ஈவேரா அவர் தாக்குவது அவருடைய உரிமை, அது கருத்துரிமை. அதே சமயம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பெரியாருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கலை, நாங்கள் அதை மறுக்கிறோம். அதே சமயம் அவரை மாதிரி தாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, இந்த காலகட்டத்தில் தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும். we are a recognized force now. தாம்ராஸ் வந்ததுக்கு அப்புறமே நல்ல இன்னொரு விஷயம் சொல்லிட முடியாது. தாம்ராஸ் வந்ததுக்கு அப்புறமே இந்த பிராமண துவேஷம் வெறும் கோஷமாக தான் இருக்கு, தெருவில் தலை காட்ட முடியாது பிராமண துவேஷம். அதை தாம்ராஸ் முறியடித்துள்ளது. அது உங்களால வந்ததா, பிஜேபியால வந்ததா? பிஜேபியால வரல, தாம்ராஸால வந்தது. சீமான் அவர்கள் வந்து இவர் ஊவேசா பற்றியும் பரதிவார் கலைஞர் பற்றியெல்லாம் இப்ப நம்ம மறந்துட்டோம், அவரெல்லாம் நம்ம எப்படி இந்த வரலாற்றில் நம்ம மறந்தோம், அவரெல்லாம் விடக்கூடாது. திராவிட அரசியல் வந்து திட்டமிட்டு ஈவன் பாரதியார் கூட கண்டுக்கிறது இல்லை, பாரதிதாசனை தொடர அளவுக்கு பாரதியார் தொட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு ஆணித்தரமா பேசுறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு. இதெல்லாம் பிராமண சங்கம். நான் கூட சொல்லிருக்கேன் சார், தமிழகத்தின் முதல் கலைஞரே பிராமணன், பிரதிமார் கலைஞர் தான் முதல் கலைஞன், தமிழகம் கண்ட கலைஞன். மற்றவங்க எல்லாம் அப்புறம் வந்த கலைஞர் தாங்க. நாங்க சொல்றோங்க நாராயணன் சார், நீங்க சொல்றதை விட ஒரு நான் பிராமின் தலைவர் இவ்வளவு காலமா அவரெல்லாம் பத்தி பேசலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசும்போது அவரை நீங்க வந்து ஏத்துக்கணுமா? அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஏற்றுக்க உணர்வு போல ஏற்றுக்க முடியாது சார். இது ஏன்னா கட்சி அரசியல் வந்துட்டாங்க, ஆட்சி அதிகாரம் வந்துட்டாங்கன்னா பல பரிமாணங்கள் இருக்கு, அதுல உணர்வுகள் மட்டுமே அங்க அதுக்கு டிக்டேட் பண்ண முடியாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, நெத்தி நிறைய விபூதி போறாரு, குங்குமம் வைக்கிறாரு, அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம், அதெல்லாம் பண்ணிடும், ரொம்ப தொடர்ந்து பண்ணிடும் சந்தோஷம். அதே சமயம் அவருடைய கட்சியுடைய கொள்கையில் எங்களுக்கு வேறுபாடு. நீங்க வந்து ரொம்ப காலமாவே பிஜேபி ஆதரவு அப்படிங்கிற ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. உங்களை ஆதரிச்சாலும் ஆதரிக்காவிட்டாலும் நீங்க வாண்டனா போய் வண்டியில ஏறுறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிஜேபிக்கே கெட்ட பேர் ஆரம்பத்தில் இவங்க கொடுத்தாங்க, பிராமின் ஜனதா பார்ட்டின்னு கொடுப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் பேர். பட் இப்போ கூட தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தான் தலைமை தாங்குது, பிஜேபி தலைமை தாங்குற கூட்டணிக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, அதனால நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆதரிக்கிறோம் இந்த தேர்தலில். சார் நாங்கள் 1999 பிஜேபி டிஎம்கே ஆதரிக்கணும் சார். நாங்கள் பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் வி சப்போர்ட் 1999 எலெக்ஷன். அது ஒரு பீரியட் பண்ணிடணுமே நாங்கள். அது பிஜேபியில பண்ணீங்க, வாஜ்பாயால பண்ணீங்க, டிஎம்கே பண்ணோம்ல. நாங்கள் டிஎம்கே இருக்கு அதனால முடியாது நாங்கள் சொல்லலையே, அப்படி பார்க்கணும்ல. அதை இந்த காயின் டூ சைஸ் இருக்க காயினுக்கு. சரி, இப்போ நீங்கள் பிஜேபியில் தான் எடப்பாடி ஆதரிக்கிறீங்களா? இல்லை, ஒரு மாற்று வரணுங்கிறது எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். தமிழகத்தில் 2 பெரிய கட்சி சார், ஒன்று திமுக, அடுத்து அதிமுக. அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க மாற்றி பார்ப்போம், நம்மளுடைய கோரிக்கைகளை தான் பார்ப்போம். பிஜேபி கூட இருக்காங்க, சந்தோஷம். மத்திய அரசில் மோடிஜி அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. நாங்கள் நிச்சயமாக மோடிஜி அவரோட ஆதரவு நாங்கள் எப்போ எங்களுக்கு உண்டு, எங்களுடைய ஆதரவு உண்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். இல்லை, பிஜேபியுமே பிராமணர்களை வந்து அவங்க உயர்ந்த இடத்துல இருந்தவங்கலாம் எல்லாரையும் மாற்றிவிட்டாங்க. அவங்க இப்போ யார் மாற்றிட்டாங்க? பிஜேபியோட தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட் வந்து இப்போ பிராமணர்கள் மேல் இடத்துல ஒரு காலத்தில் இருந்தாங்க, இளங்கணேசன் உட்பட பல பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க, அதை நீங்க கவனிக்கலையா? இதை விட வேற விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், விஹெச்பியாக இருக்கட்டும், ஹிந்து முன்னணியாக இருக்கட்டும், ஜனசங்கமாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அனைத்து இயக்கங்களுக்கும் பிராமண சமூகம் அற்புதமாக செயலாற்றி பெரும்பான்மையான பிராமணர்கள் பாடுபட்ட வளர்த்த இயக்கம் தான் அதெல்லாம் தமிழ்நாட்டில். அதை வந்து ஒரு அந்த ரெக்கார்ட் யாரும் மறுக்க முடியாது, பிஜேபி இதனை மறக்க முடியாது. இல்லை, இப்போ பிஜேபி அது வந்து ரொம்ப வெளில வந்துன்னா அவங்க தன்னை வந்து பிராமணர் அல்லாத ஒரு கட்சி மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. இல்லை, நீ அப்படி பார்க்கக்கூடாது சார். அதை ஒரு கட்சி எல்லா சமூகத்துக்கும் செயல்பட வேண்டாமா? இப்போ எல்லா கட்சியுமே எல்லா சமூகத்திலும் இருக்காங்களே, எல்லா கட்சியிலையும். சொல்லப்போனால் அண்ணாமலை மேலே இந்த குற்றச்சாட்டு உண்டு, பிராமணர்கள் ஒரு பிடிக்காது அப்படின்னே ஒரு குற்றச்சாட்டு. அது தவறான ஒரு நரேட்டிவ். அது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் அண்ணாமலை பற்றி அந்த மாதிரி கருத்து தவறான கருத்து, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டார். பிராமின் வர்சஸ் நான் பிராமின் லாபி இருக்குன்னே பேசி விட்டாங்க. இல்லை, அது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போ சில அலுவலகங்களில் இருக்கும், சில கட்சியில் இருக்கும், சில இயக்கங்கள், சில சங்கத்தில் இருக்கும் சார். அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பெரிய விஷயமா ஒட்டுமொத்த விஷயங்களை கவர்ன் பண்ற ஒரு ஃபேக்டரா அது இருக்க முடியாது சார். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க, அது உங்களுடைய இஷ்டம். பட் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க ஏதாவது அஜெண்டா அவனுக்கு கொடுத்தீங்களா? அந்த எலெக்ஷன் டயத்துல போய் அவங்கள்ட்ட போய் நாங்கள் இது பண்ணாதான் ஆதரவு கொடுப்பேன் நாங்கள் சொல்றது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. நாங்கள் எங்களுடைய கருத்து, அவர்கள் பல விஷயங்களை கொண்டு தேர்தலுக்கு தயாராகிறாங்க. ஆகும்போது நம்ம போய் நீங்கள் இது பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது முறை அல்லது. சார், ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறீங்க,
இப்ப நேரத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறது தானே சார் சாமர்த்தியம். இல்லை இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எந்த கட்சியும் நான் கேட்கறத பண்ண முடியாது. தமிழ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதில் விஜய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சார் உங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி பாருங்க சார், அது நடைமுறை சாத்தியமில்லை சார், ப்ராக்டிகபிள் சார். நான் என்ன சொல்ல வரேன், ஆதரிப்போம், நம்முடைய கோட்பாடுபடி ஆட்சிக்கு வரட்டும், கேட்போம். இதுல மற்ற ஜாதிக்காரங்க அது வந்து வன்னியர்களாகட்டும், நாடார்களாகட்டும், கவுண்டர்களாகட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு வேணும், இதெல்லாம் செய்யுங்கிறது எப்படி மறைமுகமாக அவங்க வந்து அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. யாருமே கேட்கறது அந்த மாதிரி கேட்க முடியாது சார். கேட்கல. நீங்க சொன்ன சமூகம் மிகப்பெரிய ஜனத்தொகையோட சமூகம், அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியில வந்துடுது. ஸோ அவர்களையும் எங்களையும் ஒப்பிட முடியாது. அவங்க பெரிய சமூகங்கள், நீங்க சொன்னதெல்லாம் தலித்துகளோ வன்னியர்களோ முக்குலத்தோரோ பெரிய சமூகங்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்காளர்களை கொண்ட சமூகம், அவர்களோட என்ன ஒப்பிட முடியாது. நம்ம பிராமண சமூகம் வந்து அவர்களை பார்க்க நாங்கள் சேம சமூகம் தான். நான் 6வது பெரிய சமூகம் தமிழ்நாட்டில், அது விஷயம் வேறு. ஆனால் அவர்களே போல பெருசு கிடையாது. நாங்கள் அந்த அவங்க மாதிரி நீங்க வந்து சில விஷயங்களை டிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா சார்? நாங்கள் டிமாண்டுங்கிறது நாங்கள் பண்ணினோமா பண்ணலையாங்கிறது நாங்கள் இப்போ நான் சொல்ல முடியாது சார் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆதரவு இருக்கும்போது கட்டாயமாக நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கேட்கத்தான் செய்வோம். வரட்டும், ஆட்சிக்கு வரட்டும். இல்லை, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களை கண்டுக்காம விட்டாங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ண சார்? முடியும்? வந்து தான் சார் ஓட்டுக்கீங்க. 99 அடுத்த இது ஒரு 2029 பார்லிமெண்ட் போல் வரும். வந்து தானே ஆனவங்க நம்மகிட்ட, மக்கள்கிட்ட. சரி, உங்கள்கிட்ட நீங்க ஆதரவுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எங்களுடைய கேண்டிடேட் மயிலாப்பூர் மாதிரி 2-3 இடங்களை போடுங்கன்னு நீங்க கேட்டீங்களா? இல்லை, அந்த மாதிரி நான் வந்து அந்த ஒரு இன்னொரு இயக்கம் கட்சி, அதுக்குள்ளே போய் என் சமூகத்துக்கு பெயர் வைக்கிறது அது முறை இல்லை நான் நினைக்கிறேன். அது முறை கிடையாது. அவங்களா போடணும். இல்லை எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு ஆட்சிக்கு வந்து ரெண்டும் பண்ணலைன்னா எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிராமின் அசோசியேஷன் இருக்காங்களே இல்லைன்னு அது தெரியாது. ஆனால் அதிலேயே உள்ள சில முக்கிய புள்ளிகள்லாம் திமுக ஆதரிக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க வந்து எஸ்சி சேர் திமுக ஆதரிக்கிறாரு, மைத்ரேயன் அங்க போயிட்டாரு. எம்ஜிஆர் அதுக்கு சொல்றீங்களா? அது அவருடைய சொந்த விஷயம் சார். மைத்ரேயனுக்கு சீட்டு கொடுக்கலையே, ஆனாலும் அது அவங்க சொந்த விஷயம். அவர் போயிட்டாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பிராமண சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பல பேர் தொட்டு திமுக ஓட்டு போட்டவங்க எனக்கு தெரியும். அது வந்து சிறிய எண்ணிக்கை தான், அது பெரிய எண்ணிக்கை கிடையாது, சிறிய எண்ணிக்கை எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு உள்ள உரிமை. அது நாங்கள் ஒன்றும் நான் ஆட்சேபிக்க முடியாது, ஆட்சேபிக்கலை நாங்கள். இன்னொன்று சார், பிராமணர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இப்போ திமுக பிராமணர்கள் இருக்காங்க சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சரி, நீங்கள்லாம் பார்க்குற பார்வை எல்லாமே நெரட்டிவ் பேஸ் பண்ணி போகிறீங்க. நான் ப்ராக்டிக்கல் டவுன் டேப் தான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிராமண சமூகத்தில் நம்ம சகோதரர்கள் பொறுப்பிலே இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வேற, தேர்தல்ங்கிறது வேற. தேர்தல் யுத்திங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை நாங்கள் காமிக்கணும். இந்த தேர்தலில் இதுவும் 4 முனை போட்டி, அர்த்தமுள்ள வகையில் எங்களுடைய வாக்கு பலத்தை நிரூபிப்போம். இந்த தேர்தலில் நாங்கள் அதுக்கு அற்புதமாக நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிறபடி உங்கள் பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த பிராமின்ஸ் கேட்பாங்க, நம்புறீங்களா நீங்கள்? நிச்சயம் நம்புகிறேன், தாராளமாக நம்புகிறேன். எவ்வளோ ஃபீட்பேக் வருது. கேட்காத சிலர் இருப்பாங்க. மோஸ்ட் மெஜாரிட்டி நம்ம சொல்ல தான் செய்வோம். ரெண்டாவது, அந்த அவருடைய சிந்தனையை நான் பிரதிபலிக்கிறேன் சார். நான் என்னுடைய கருத்து திணிக்கலையே, இந்த சமூக சிந்தனை நான் பிரதிபலிக்கிறேன். அப்படியே ஐ ரெப்ரசன்ட் தாட் ப்ராசஸ். நிச்சயமா கேட்பாங்க. பிராமின் ஸ்டோர்ல பெரிய பிரச்சனையே அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதெல்லாம் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது, அதெல்லாம் உண்மைதான். பட் அதெல்லாம் தாமராஸ் வந்து நாங்கள் அதெல்லாம் முறியடிச்சிட்டோம். நாங்கள் ஏன்னா எல்லா உட்பிரிவுகளையும் இணைச்சிட்டோம். அதெல்லாம் கடந்த காலம். அதெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, படிச்சு மேலே வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு விதமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அலைகிறாங்க. அதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் எந்த சமூகம் படிக்கல சொல்லுங்க? எல்லாரும் படிச்சுட்டாங்க. இல்லை, அவங்க எல்லாம் படிக்க முடியாது, நீங்க படிச்சிட்டீங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒற்றுமை யார் சொல்லுது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஈகோ. இந்த ஒரு கருத்து நான் எனக்கு ஏற்பட, ஏன்னா நான் வந்து போய் பழகிறேன், பார்க்குறேன், மிகப்பெரிய ஒற்றுமை உருவாக்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய இயக்கத்தை நான் கட்டி காத்து வரேன். நான் பார்க்குறேன் பிராமணர்களுடைய பிஹேவியர் பேட்டர்னை. அது தவறான கருத்து. அற்புதமான ஒற்றுமை சமூகத்தில் வந்திருக்கு. பிராமின்ஸ் ஆர் சோ யுனைடெட் நவடேஸ். இதுல பிராமின்ஸ் ஐயங்கார்னு சேர்ப்பாங்க. எல்லாரும் தான் பிராமின்ஸ் தான். ஐயர், ஐயங்கார், தெலுங்கு, மாதுவா, மராட்டி எல்லா பிராமணம் ஒன்றா தான் தாமராஸ் ஒன்றா தான் வருவாங்க. ஆமாம், இது உங்களுடைய பேச்சு வந்து மற்றவங்களும் கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க சார். பிராமின்ஸ் மட்டுமே இல்லை சார், இதர சமூகத்தினரும் தாமர நிலைப்பாட்டை பார்த்து ஃபாலோ பண்ற வாக்காளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த தேர்தலில் தெரியும் சார் என்னுடைய பிரதிபலிப்பு. நான் ஏன் கேட்கிறேன், 4 முனை போட்டியில் தான் அது வெளிவரும். எங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த். இப்போ நான் ஏன் இதை கேட்குறேன்னா, பிராமின்ஸ்லேயே ஐயங்கார்கள்ல வடகலை சொன்னது தென்களை கேட்க மாட்டேங்க. அது வந்து அதெல்லாம் லோக்கல் பிரச்சனை, ஸ்மால் ட்ரான்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் சின்ன விஷயம், அதை விட்டுடுங்க. பிராமணர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை எல்லாம் ஒன்றா வராங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ப்ளீஸ் டோன்ட் belittle it. நிறைய பிராமண இளைஞர்கள் ம். இந்த நாட்டில் உள்ள சமூக அரசியல் அமைப்பெல்லாம் பிடிக்காம நிறைய பேர் வெளிநாட்டை செட்டில் ஆகிட்டாங்க. வயதான பிராமணர்கள் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு அவர்கள் தான் இங்கே இருக்காங்களே ஒழிஞ்சு ஆக்டிவான நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் போயிருக்காங்க, எல்லாரும் போயிடல. சில பேர் குடும்பத்துக்கு 2 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் கட்டாயம் போயிருக்காங்க, சில குடும்பம் போயிருக்காங்க. அது அவங்க வேலை வாய்ப்புக்காக போறாங்க, அவங்க கூட சம்பளம் கிடைக்குதுன்னு போறாங்க. அது இப்ப எல்லா சமூகத்திலும் இருக்கு சார். இது நாட் ஒன்லி பிராமின்ஸ். அது இதெல்லாம் அதாவது பிராமண சமூகம் வந்து ஏர்லி பேர்ட்ஸ். முதல்ல பிராமணர்கள் படிப்பில், அதாவது விவசாயம் சார்ந்து இல்லாம, அக்ரஹாரத்துல இல்லாம படிப்பை சார்ந்து படிப்பு கொடுத்த உத்தியோகத்துக்கு முதல்ல பிராமணர்கள் வந்தாங்க. அதை பார்த்து அப்படியே எல்லா சமூகம் அப்படியே வராங்க. பிராமின்ஸ் ஆர் ட்ரெண்ட் செட்டர்ஸ் அண்ட் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இன் தமிழ்நாடு, whether somebody likes it or not. அதுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் நம்பி, ஆனா அது உண்மை. பிராமண வாழ்க்கை முறை, பிராமணர்களுடைய அந்த அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாமே எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா தமிழகம் வளர வேண்டாமா? நமக்கு ஒட்டுமொத்த தமிழகம் வளரணுமே. இந்தியாவிலே ஒரு சூப்பர் ஸ்டேட்டாக தமிழகம் வர வேண்டாமா? அதுக்கு எல்லாரும் பங்களிக்கணும்ல. இன்னைக்கு நீங்க ஃபாரின்ல போய் பாருங்க, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. நாட் ஒன்லி பிராமின். அதெல்லாம் மித்து, அதெல்லாம் ப்ராபகண்டா சார். இதெல்லாம் ப்ராபகண்டா, நேரட்டிவ் செட்டிங். இதெல்லாம் எல்லா சமூகமும் இருக்காங்க. நீங்க நான் அமெரிக்கா போய் எல்லா சமூகம் பார்க்குறேன், மீட் பண்றேன், எல்லாரும் இருக்காங்க. சரி, நீங்க வந்து இப்ப திமுக உங்களுக்கு உருவாத கட்சி, ஓகே. அதிமுக இப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிற புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் வந்து கடவுள் மறுப்பாளர் இல்லை. அவர் வந்து கடவுள் எல்லா கடவுளையும் கும்பிட்றவரு. அவர் வந்து சொல்லப்போனா சீரடி சாய்பாபாவுக்கு கோயிலே கட்டியிருக்காரு சென்னையில. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாது? நீங்க எல்லாம் விஜய் ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கும் கட்சி தொகை உரிமை இருக்கிறது. அவரும் நாட்டு பற்று கொண்டு இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறார், அதெல்லாம் அவருக்கு உரிமை உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ப்ரீமெச்சூர். அவருடைய இயக்கம் என்னது, அவருடைய கொள்கைகள் தெளிவாக எங்களுக்கு புரியப்படலை அவர் என்ன சொல்றாருன்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் தெரியும். எல்லாமே கொள்கை முதல்ல சொல்லணும்ல, அவர் சொல்லலை. அந்த ஒன்று விவரமான கொள்கை அறிவிப்பு வரல அவர்கிட்ட. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வந்த உடனே நம்ம ஆட்சிக்கு வருவேன், சிஎம்மா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது வந்து மக்கள் மதியிலே அது ஏற்புடைமை இல்லை. அதுக்கு நான் அதை நல்லா நான் பல சமூகத்தில் தான் பேசிக்கிறேன். நான் அதுக்கு ஒரு ஏற்புடைமை இல்லை. அதுக்கு விஜய் வந்து ஜோசப் விஜய்னு ஒரு கிறிஸ்டியன்கிறனாலே நீங்க என்ன சோ வாட், கிருஷ்ணா தான் இந்துவா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே, அதெல்லாம் எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. வி ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அது உள்ளூரா உங்களுக்கு இடிக்குதா? கிடையவே கிடையாது. ரொம்ப மதிக்கிறோம் கிறிஸ்தவர்களை, ரொம்ப மதிக்கிறோம். இஸ்லாம் இன்னும் சொல்ல போனா தௌஹீத் மாநாடே நாங்கள் கும்பகோணம் கலந்துருக்கேன் நான், தௌஹீத் ஜமாத் மாநாட்டில். அதனால அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நோக்கங்களே கிடையாது எங்களுக்கு. நீங்க இப்ப விஜய்க்கு ஒரு கொள்கையும் இல்லை அப்படிங்கிறீங்க, ரைட்? அது உங்களுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன், திமுக வெறுப்புங்கிற ஒரே புள்ளியில தான் அதிமுக உருவாச்சு. அதுதான் இன்னி வரை நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஒன்றும் பெரிய கொள்கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, அதை பெரிய இயக்கமாக மாற்றிய ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஈடுபாடு, அவர்களுடைய வழிவந்தவர்கள் நிச்சயமா நம்ம இவங்களை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மீண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. நீங்க திமுக விட அதிமுக எந்த விதத்துல பெட்டர்னு நினைக்கிறீங்க உங்க விஷயத்துல? திமுக ஒட்டுமொத்தமா சாடணும்னு எனக்கு ஒன்றும் மோட்டிவ் கிடையாதுங்க. இந்த தேர்தலில் நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான் வழிய. திமுக பொறுத்த வரைக்கும் பிராமண துவேஷத்தை அவங்க கட்டுப்படுத்தலைங்க. அந்த கிரீவன்ஸ் எங்களுக்கு வரவே இருக்கு, நிச்சயமா இருக்கு. இல்ல, பிராமண துவேஷம் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, அது இருந்ததுன்னா இல்லையே, அது இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இப்ப சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அது தலையெடுத்து பெருசா அது உருவாக்கப்பட்டது. அதை வந்து தடுத்து திமுக தலைமை எங்களுக்கு பெரிய வருத்தம் அதுல. சரி, அப்படி சொல்றீங்க. சேகர் பாபு வந்து அவரே சன்னியாசி வேற, இப்ப பார்த்தாலும் ஒரு காவி விஷயம் சுத்திட்டு இருக்காரு. அவர் டெய்லி ஏகப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு இருக்காரு. ஏராளமான கோயில்களில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தியிருக்காரு. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இந்து அறநிலைத்துறை மூலமாக பல கோயில்கள் புனருதாரணம் பண்றாரு, பழைய கோயில்களை வந்து புதுப்பிக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யறாரு. டெய்லி செய்திகள் வருது. அதே மாதிரி கோயில் சொத்துக்களை வந்து நிறைய கோயில் சொத்துக்களை தனியார்கள் அபகரிச்சதெல்லாம் திரும்பி மீட்டு கொடுத்துங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. இதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதுவா தெரியலையே? பாராட்டுறோம். சொத்துக்களை மீட்டது கோர்ட் உத்தரவுப்படி. கும்பாபிஷேகம் பண்றது நன்கொடையாளர்களை வச்சு, அறநிலையத்துறை செலவு பண்ணல. நீங்க தவறா புரிஞ்சுக்கிடாதீங்க. அறநிலையத்துறை செலவு பண்ணல கும்பாபிஷேகத்துக்கு, நன்கொடையாளர்களை வச்சு பண்றாங்க அவங்க. கோர்ட் உத்தரவுப்படி சொத்தை மீட்கிறாங்க. சேகர்பாபு சுறுசுறுப்பா செயல்படுறாருன்னா இருக்கலாம், உண்மை. நான் அதை ஏத்துக்கிறேன், என் நண்பர் தான், அவர் ஏத்துக்கிறேன். ஆனா
இது மட்டுமே ஒரு 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 ஃபேக்டரா இருக்க முடியாத ஒரு கட்சி நம்ம எடை போடுறதுக்கு. இல்ல அவர் திமுகல இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நீங்க புறக்கணிக்க ஏன் அவர் அதிமுக திமுக போனவர் தானே. ஆமா, எனக்கு தொடர்ந்து தெரியும் அவரை. அதனால ஆமா. நானும் சொல்ல வரேன், ஒரு முனைப்பா செயல்படுறாரு கேட்டா ஆமா செயல்படுறார். அவருடைய அமைச்சரா முனைப்பா செயல்படுறார், உண்மைதான். இல்ல தெய்வ காரியங்களே அவர் சரியாக செய்கிறாரு, அவர் ஒரு பெரிய பாராட்டை பெறுகிறாருங்கிறதெல்லாம் உங்க கண்ணில் படலன்னு நான் கேட்கிறேன். சார் அவர் தெய்வ பக்தி உடையவர் சார், அது உண்மை. ஆனா அவருடைய கட்சி தலைமையில அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பழிக்கிறாங்க, இழிச்சு பேசுறாங்க, சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறாங்க. சரி, அதெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்துக்கள் மனசு அடிபடுறது, இந்துக்களாகிய பிராமணர்கள் நாங்களும் வருத்தப்படுறோம் அதை பத்தி. அதெல்லாம் அவங்க தவிர்த்திருக்கணும் இல்லையா? அவங்க மக்களுடைய உணர்வு ஒன்றும் மதிச்சிருக்க வேண்டாமா திமுக தலைமை? அதெல்லாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய அடிப்படை தவறு. அதுலதான் மிகப்பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு சமூகத்தில் இருக்கவங்களுக்கு. இன்னைக்கு 4 முனை போட்டியே போயிட்டு இருக்கு. இப்படியும் அது உங்களமா இப்போ அதிமுகவும் பலமான கூட்டணி இருந்தும் திமுக கூட்டணி முந்துகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. ஸ்லைட் எட்ஜ் இருக்கு, இன்னி வரல இருக்குங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு 10 நாள் இருக்குன்னா கூட ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிற. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் அரசியல் இல்லை, ஆனா அரசியல் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட். நான் அதை நிறைய நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், கருத்து பரிமாற்றம் பண்ணக்கூடியவன். நானும் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு தான் வரேன் தமிழகத்துல. நீங்க சொல்றது இன்றைய ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு மாறிடும். உங்களுக்கு தேர்தல் நாள் 2 நாள் வரும்போது ட்ரெண்டு மாறிடும். 2 அணிக்கும் போட்டி கடுமையா தான் இருக்கும். அதெல்லாம் யாருமே கேக் வாக்கெல்லாம் சொல்ல முடியாது. கடுமையான போட்டி இருக்கும். எங்களுடைய கணிப்புப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி வரும். விஜயோட ஓட்டு இருக்கு பாருங்க, விஜய்க்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அது யாரை ஸ்பாயில் பண்ணு நினைக்கிறீங்க நீங்க? அந்த முடிவை பாதிக்கிற அந்த ஒரு ரோல் அவர் இருக்காரு. அதுல இல்ல திமுக பாதிக்குமா இல்ல அதிமுக பாதிக்குமா? 2 பேரையுமே பாதிக்கும் அது. ஆனா அதிகமா திமுக பாதிக்கும் என்னுடைய கணிப்பு. 2 பேரையும் பாதிக்கும். ஐ வாண்ட் டு பி வெரி பிராக்டிகல். திமுக பாதிக்குன்னா திமுக ஓட்டு நிறைய அது அதிமுக கொஞ்சம் பிரயோஜனம் உண்டு, அவருக்குள்ள வருது. உங்களுக்கு திமுக ஓட் பேங்க் இருக்குல்ல, அதே பாதிக்கும். இளைஞர்கள், மகளிர் அண்ட் சிறுபான்மையினர் ஓட்ட ஒரு கேக் அதுலயும் அவர் எடுத்துருவார். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுலயும் ஒரு போர்ஷன் எடுப்பார் அவர். நெட்டா பாக்குற போது ஃபைட் க்ளோஸா வரும். ரெண்டு அணிக்கும் க்ளோஸ் ஃபைட் வரும். இதுல உண்மையிலே அன்னைக்கு ஓட்டிங் 75 to 78% போலாக நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த செத்து போன எஸ்ஐஆர்ல பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. போலிங் பர்சன்டேஜ் நிறைய வரும் நான் எதிர்பார்க்கிறேன். 80 கூட போகலாம் வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல. நிச்சயமா க்ளோஸ் ஃபைட் அது. அப்படிதான் அது அமையுது. இது எங்களுடைய வாக்கு என்பது ரொம்ப வெரி பிக் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பிராமின் ஓட் பேங்க் வில் கிரியேட் வெரி பிக் இம்பாக்ட் இந்த எலெக்ஷன். நாங்கள் கிளியரா இருக்கும். சரி, விஜய் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? அது நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சரியல்ல, முறையல்ல. நீங்க எடப்பாடி பொதுவா பேசணும். நான் யாரையும் போட மாட்டேன். நாங்க எடப்பாடி தான் நினைச்சு போறோம். நாங்க யாரையும் போட மாட்டோம். என்ன நாராயணன் எப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லுவாரோ? திருவெற்றியூர் நாராயணன் யாருக்கும் போட மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல இவ்வளவு நேரம் போல்டா பேசினவரு இப்ப டக்குனு பின்வாங்குறீங்க. ஏன் நான் என்ன பின்வாங்குறேன்? எப்படி சொல்ல முடியும்? பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. அதான் வாங்குவாரு, அது கடுப்பான்னு சொல்லிட்டேன். அதான் சரியா போச்சு. சிங்கிள் டிஜிட் வாங்குறா, டபுள் டிஜிட் வாங்குறா? அது நாட் ஃபேர் ஆன் மை பார்ட். நாட் ஃபேர் ஆன் மை பார்ட். திடீர்னு ஜகா வாங்குறீங்க? இல்ல ஜகாலாம் கிடையாது சார். டபுள் டிஜிட் வாங்கினா கூட அதுக்கு ஒரு பெரிய அர்த்தமுள்ள பலன் கிடைக்காது அவருக்கு. அர்த்தமுள்ள பலன் அவருக்கு கிடைக்காது. ட்ரெண்ட் சார், ட்ரெண்ட். இவ்வளவு மேசிவான கிரௌட் கூட்டுறாரு. திருநெல்வேலியில அவ்வளவு கூட்டம் கூட்டிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். அவருக்கு கூட்டம் வரதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஸ்பான்டேனியஸ்னு ஒரு சொல்லலாம். தப்புக்காரெல்லாம் நான் மாற்று கருத்து கிடையாது. சரி, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் சரி கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லை பார்த்துருக்கோம். இல்ல அவருக்கு வரக்கூடாது. ஆல்மோஸ்ட் அதே கூட்டம் உதயநிதிக்கு வருது. இருக்கலாம், நல்லா பாடுபடுற இளைஞர்னு வரலாம், இருக்கலாம். சவால் சரியான போட்டி. அதுக்கு மேலே பேச வேண்டாங்கிறீங்க. நாட் ஃபேர். நான் பொலிட்டீஷியன் இல்லை ஒன்று. ரெண்டாவது நான் ஒரு கணிப்பு. பல விஷயங்களே மிகவும் ஆணித்தரமா பேசுறீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.